தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின் ஆட்சியர் பவன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்திருக்கிற அலர்ட்ல இன்னைக்கு நாளைக்கு மற்றும் 26ஆம் தேதி வரைக்கும் அதிக மழை பெய்துக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு தகவல் அடிப்படையில் நேற்றுக்கு தினம் நமக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தன்படி மற்றும் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து டீட்டெயிலான ஒரு அறிவுரை கொடுத்துட்டு அதுக்குண்டான இந்த மழை சமயத்தில் என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் ஏற்பாடுகளை எடுக்கணும் அப்படி ஒரு டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் நேற்றுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து நேற்றுக்கு தினம் மற்றும் இன்றைக்கு தினம் கூட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், மாநகராட்சி, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அனைத்து நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் மற்றும் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோட ஆலோசித்து இந்த மழை சமயத்தில் என்னென்ன முன்னேற்பாடுகள் எடுக்கணும் அதுக்குண்டான விரிவான நடவடிக்கைக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுத்திருக்கோம். அது இல்லாமல் கூடுதலாக இந்த மழை சமயத்தில் ஏதாவது பகுதியில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் அதுக்குண்டான மேன் பவர், மெஷினரி, மரம் விழுந்துச்சுன்னா உடனடியாக அந்த இடத்துல கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான பவர் சார்ஸ் மற்றும் அதுக்குண்டான ட்ரீ கட்டர்ஸ், அது எல்லாமே ஜேசிபி, சிட்டாச்சிஸ் உள்ளிட்ட யந்திரங்கள் எல்லாமே தயார் நிலையத்துக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கொடுத்திருக்கோம். கூடுதலாக நம்ம வால்பாறை பகுதி மற்றும் டாப் ஸ்லிப் பகுதிகளில் அதிகமான மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால வால்பாறை பகுதி நம்ம இப்போ என்டிஆர்எஃப்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் 30 மேன் பவர் இருக்கிற ஒரு டீம் ஆல்ரெடி வால்பாறையில் இருக்கு. அது இல்லாமல் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எஸ்டிஆர்எஃப்ல இருந்து நமக்கு இப்போ 80 பேர் இருக்கிற ஒரு டீம் கூட 2 டீம்கள் கூட இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு கூட நம்ம பொள்ளாச்சி மற்றும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிற பகுதிகளுக்கு அந்த டீம்கள் நம்ம அனுப்பப்படும். அது இல்லாமல் கூடுதலாக நம்ம பொதுமக்களுக்கு என்ன நம்ம தகவல் சொல்றோம்னா, யாருமே ஆறுகள் மற்றும் தண்ணி இருக்கிற பகுதிக்கு போகிறதுக்குண்ட ஒரு இது தவிர்க்கணும். மற்றும் ஏதாவது ஒரு ஹெல்ப்லைன் நம்ம நம்பர் மாவட்ட நிர்வாக சார்பாக ஏதாவது சமயத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வருது, ஏதாவது இடைஞ்சல் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா இமீடியட்லி 1077 இல்லைன்னா நம்ம மாவட்டத்துக்கு உண்டான ஹெல்ப்லைன் இருக்கிற 0422 3206051 இந்த இணையதளத்துக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாம மாநகராட்சி சார்பாக அந்தந்த மண்டலுக்கு உண்டான ஹெல்ப்லைன் கூட நம்ம நம்பர்ஸ் கொடுத்திருக்கோம். மற்றும் அந்தந்த நகராட்சிகளில் கூட இமீடியட்லி பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். ஸோ தொடர்ந்து பொதுமக்கள் ஏதாவது ஒரு இந்த மழை காலத்தில் ப்ராப்ளம் வச்சு உடனுக்குடன் நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகள் நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள் தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பாக தயார் நிலையில் உள்ளன. டீசீல்டிங் பணிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட நம்ம பல பகுதியில் மானிட்டரிங் ஆஃபீஸர் மற்றும் நம்ம டீம் எல்லாமே நேரடியாக போய் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி பகுதிகள் இன்னும் ஏதாவது இருந்தால் உடனுக்குடன் அதுக்கு கிளியர் பண்றதுக்குள்ள நடவடிக்கை மாநகராட்சி சார்பாக மற்றும் மாவட்ட சார்பாக எடுக்கப்படும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேம்பாலங்கள் கீழே கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 அண்டர் பாஸ்கள் எல்லாம் நமக்கு நம்ம மாநகரத்துல மழை காலத்துல அதிகமான தண்ணி தேங்கி ஒரு போக்குவரத்து இடைஞ்சலுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இப்ப மாநகராட்சி சார்பாக கூடுதல் அந்த பகுதியில பம்புகள் போட்டுட்டு வித் ஜெனரேட்டரோட அங்கே தனியா ஒரு டீம் டிப்ளாய் பண்ணிருக்காங்க. மற்றும் அவங்களுடைய ICCC சென்டர்ல இருந்து இந்த பகுதியில் மழை வரும்போது ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை வரும்போது எந்த உயரத்துக்கு தண்ணி வருது அப்படி கண்காணிச்சுட்டு உடனுக்குடன் அதுக்கு உண்டான அந்த பகுதியில் அந்த பம்பு மூலமா தண்ணி எடுக்கணுண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மற்றும் டிராபிக் டீமோட கோஆர்டினேட் பண்ணிட்டு, போலீஸ் டிராபிக் டீமோட கோஆர்டினேட் பண்ணிட்டு அந்த மாதிரி அதிகமான தண்ணி வர வாய்ப்பு இருந்தா அந்த டிராபிக் டைவர்ஷன் உண்டான பிளான் கூட கொடுக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.